ஹாய் ஹலோ காய்ஸ் ஹவாய் வால். இப்போ நம்ம அந்த படத்தோட மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபோஸ், என்ன படம், எப்படி இருக்குது, டைட்டில் என்ன, இன்கேஸ் உங்களுக்கு சொல்லணும்னா வாங்க. லெட்ஸ் கெட் டு த ஸ்க்ரீன் ஷேர் செக்மெண்ட். இப்போ பார்த்தீங்களா, வாட் இஸ் அ $2 billion ஃபிலிம்? A $2 billion film is a movie that crossed at least $3 billion worldwide at the box office. As of the latest data, the film have achieved this milestone are include NASA 2, Avatar Way of Life, Avatar, Avengers Infinity War, Star Wars Force Awakens, Titanic. NASA 2 is the most recent addition to the list, having surpassed 2 billion as on March 7, 2025, just 38 days after its global release. Global release வந்து ஜான்வரி ஆயிடுச்சு. குளோபல் ரிலீஸ் 38 டேஸ் போட்டிருக்கோன்னா, இப்போ மற்றதெல்லாம் சைனாவில் வந்து ஜான்வரி ரிலீஸ் ஆகிருக்கணும். இவன் கொஞ்சம் மார்ச் அந்த மாதிரி டைமில் ஆரம்பிக்கணும். நம்ம ஊரில் ஏப்ரல் தான் வருது. ஸோ பேசிக்லி அந்த கான்டெக்ட்ஸில் அப்படி தான் உட்காருது. ஒரு மார்ச் மிட்டில் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் ஆன் மார்ச் 7 போட்டிருக்கான். ஓகே, மார்ச் 7 38 டேஸ்னால் அங்கேருந்து இன்னும் ஒரு 30 நாள் முன்னாடி என்ன வருது, ஒரு பிப்ரவரி அந்த டைமில் தான் குளோபல் ரிலீஸ் ஆகிருக்கணும்னா, அப்போனா அது ஜான்வரி எண்டில் ரிலீஸ் ஆகிருக்கணும். ஓகே 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 என் கணக்கு தப்பாக போட்டேன், சார் கைஸ். ஜான்வரி எண்டில் ஆயிருக்கு படம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ அவத்தார் வே ஆஃப் லைஃப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவத்தார் எல்லாருக்கும் தெரியும். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி எல்லாருக்கும் தெரியும். டைட்டானிக் எல்லாருக்கும் தெரியும். அவெஞ்சர்ஸ் என்கேமும் எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார் வார்ஸ் மட்டும் தான் லிமிட்டடான ஒரு க்ரௌட் இருக்குது. ஆனால் தெரியாமலாம் இருக்காது. நான் இப்போ பார்க்காம வந்துருப்பாங்க. நம்ம ஊரில் ஆனால் அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த கிளப்பில் வந்துருக்கிற ஒரு படம் நாசா, ஆனால் அது யாருக்குமே தெரில. எப்படி ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்ப்போம் பாருங்கள். ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் எங்கப்பா, பை இயர் தெரியுதா உங்களுக்கு? அவத்தார் 2009 வந்த படம், அவெஞ்சர்ஸ் என்கேம் 2019, அவத்தார் வே ஆஃப் லைஃப் 2022 அண்ட் டைட்டானிக் 1997, அடுத்தது நாசா 2025. இந்த படம் எப்படி யாருக்குமே தெரியல? $2 billion ஃபிலிம். இதுக்கு அடுத்தது தான் ஸ்டார் வார்ஸே வருது. மேலே இருக்க லீக் எங்கே இருக்குது? இதுக்கு நான் பின்னாடி இருக்க லீக் ஒரு ஸ்டார் வார்ஸ், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், இன்சைட் அவுட்டு, அப்புறமேட்டா ஜுராசிக் வேர்ல்டு, லயன் கிங் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணி வந்திருக்க வேண்டிய படம். முஃபாசா வரலையா? லயன் கிங் அளவுக்கு ஓடல போல முஃபாசா. இதுவும் அனிமேஷன் படம் தான். இந்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணி விட்டுருக்க வேண்டிய ஒரு படம். இந்தியாவில் எவ்வளோ பேர் மார்க்கெட், இந்தியாவிலே அதுக்கான ப்ரொமோஷன் பண்ணி இந்தியன் லாங்குவேஜில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ லத்தாஜிக்கு தானே உங்களுக்குலாம் சாட் பாட், அவெஞ்சர்ஸு, ஃபியூரியஸ் 7, டாப் கன் மேவரிக், இந்த ரேஞ்சில் கலெக்ட் ஆன படம் நம்ம ஊரில் யாருக்குமே தெரியல. இப்போ நான் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன்ல சார், நான் அதுலேயும் கவர் பண்ணியிருந்தேன் முன்னாடியே உங்களுக்கு. நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லாங்குவேஜஸ்னு இப்போ ஆர்ஜின்ஸ் எடுத்து பார்த்தோன்னா, இப்போ இந்தியாவுக்குன்னு ஏதாவது இருக்கா ஹையஸ்ட் கிராசிங்? இப்போ ஜாப்பனீஸ்க்கெலாம் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ஒன்று இருக்குது, சவுத் கொரியாவுக்கு ஒன்று இருக்குது, ஜப்பானீஸ் பாருங்கள், டீமன் ஸ்லேயர், ஸ்பிரிட்டட் அவே, யுவர் நேம், சுசுமி, அதெல்லாம் சூப்பரான அனிமேஷன் படங்களை பார்க்கணும் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் ஸ்லாம் டங்க்குன்னு 2022, த பாய் அண்ட் ஹெரான்னு சொல்லிட்டு 2023, எல்லாம் இந்தியனில் ரிலீஸ் ஆன மாதிரின்னு தெரியல. நம்ம படம்னா தங்கல், பாகுபலி 2 2 தான் இருக்குது ஹையஸ்ட் கிராசிங் இந்த வேர்ல்டு வைடில். இன்டச்சபிள்ஸ் ஃப்ரான்ஸு, மீது எல்லாமே சைனாக்கார படம் தான். மர்மைடு, மான்ஸ்டர்ட்டு, மீது எல்லாமே சைனா படம் தான். பார்த்தீங்களா, ஃபுல் ஆஃப் சைனாஸ். இது வந்து நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், நான் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்னாலும் இதில் லிஸ்ட்டில் வருது. நீங்கள் ஹையஸ்ட் கிராசிங் பார்த்தீங்கன்னா அது கூட வராது, ஒன்றும் வராது இதில். எக்ஸ்டென்ஷனு, பைரட்டு, லாதினு, ஜுராசிக், பிரிட்டிஷ் பக்கம் $3 பில்லியன் மேலே இருந்தால் தான் நீங்கள் இங்கேயே வர முடியும். நம்மலாம் $1 பில்லியன் நம்ம இன்னும் போகல. நம்மளோட ஹையஸ்ட்டு என்னது கீழே வா 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 இந்தியா. பாகுபலி 2க்கு முன்னாடி இன்னொரு இந்தியா இருக்கும், எங்கே அது? $300 மில்லியன் தான் நம்மளோட ஹையஸ்ட்டே. நம்மளாம் $1 பில்லியன் போனோம்னா இந்த லீகுக்கு மேலே போகணும். எங்கே இவனே $1 பில்லியனுக்கு மேலே ஒரு படம் பண்ணுறது, ஒரே படம் தான் $1 பில்லியன் மேலே, டேரெக்டாக $2 பில்லியன் மேலே பண்ணியிருக்கான். சைனாக்காரனே இண்டிவிஜுவலாக $1 பில்லியன் மேலே தொடராத, அவன் இந்த லிஸ்ட்லேயே இல்லை. இந்த நாசா 2 மட்டும் தான் சைனாக்காரன் பண்ணதில் ஒரே ஒரு பெரிய படைப்பு. ஓகே ஓகே. ஆக்சுவலி சைனா ஃபிலிம்ஸுங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மட்டுமே தெரிஞ்சு இருக்கிற ஒரு படங்கள். தயவு செஞ்சு முடிஞ்சால் சைனா படங்கள் போய் பாருங்கள், நல்லா இருக்குது. நல்ல படங்கள் நிறையா இருக்குது. எல்லா படமும் பார்க்க வேணாம், குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்க்கலாம் ஒர்த்தியான படங்கள்னால் டெஃபினெட்லி இந்த நாசா 2, அப்புறமேட்டா வாண்டரிங் எடுத்து 2 செகண்ட் பார்ட் 2 பார்ட் இருக்குது. ஜெரியா டு சைனா டவுன்னு 3 பார்ட் இருக்குது. 4th பார்ட் அதுவும் ரிலீஸ் ஆகிருக்கும், நமக்கு தான் தெரில. ஸோ இவ்வளோ தான். அதோ ஜெரியா டு சைனா டவுன் 1900 இந்த படம் 2025, இதுவும் ஜான்வரி ரிலீஸ் ஆன படம் தான், நமக்கு தான் தெரியல. இந்தியாவில் இதெல்லாம் ரிலீஸே ஆகலை. இந்தமாதிரி நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்தியாங்கிறது நல்ல மார்க்கெட்டு தான். ஏன் நம்ம ஊரில் ஓட மாட்டிக்குது, ஏன் நம்ம ஊரில் இவ்வளோ ப்ரொமோட் பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது.
எங்கெங்கேயோ தொட்டு எங்கெங்கேயோ போயிடுச்சு. நான் கமிங் பேக் டு த நாசர் 2 பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபிலிம். இது 2025 Chinese animated fantasy action drama written and directed by Yuazi. It's a direct sequel to the NASA 2019. It is based on a Chinese mythological characters. சைனா 90% ஏத்திஸ்ட் வாழக்கூடிய கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மக்கள். ஆனால் மித்தாலஜிக்கல் கேரக்டரை வச்சு ஒரு அழகாக எடுத்துருக்கானுங்க. பார்க்குற மாதிரி வேர்ல்டு லெவலில் ரெசனேட் ஆகிற அளவுக்கு. இட்ஸ் 16th century நாவல் இன்வெஸ்டர் ஆஃப் காட்ஸ் ஃபெங்கிட்ஸ் அண்ட் யான்ஜி. கிட்டத்தட்ட நம்ம ஒரு மகாபாரதம் மாதிரி ஃபன்னியஸ்ட்டாக எடுத்துருக்கான் போல் பழைய அவங்க காலத்து மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸை வச்சு. நாசர் 2 was released in theaters across China on 29 January 2025. As I said, end of January, coinciding with the first day of Chinese New Year. Oh, like its predecessor, the film received highly positive reviews from critics and achieved even greater commercial success, with the current gross of more than 2.1 billion against a production of $80 million. என்னடா இப்படி நினைச்சிருக்கீங்க? ஒய்யால 80 மில்லியன் செலவு பண்ணி 2 பில்லியன் எடுத்துருக்கானா அந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ பேர் ஆளாக இருக்கணும் அவன். NASA 2 broke numerous box office records inside and outside China. It became the highest grossing film in a single box office territory. Oh, it became the highest grossing film in a single box office territory and globally became highest grossing animated film. The highest grossing non-English film being the first to gross $2 billion and the first animated film in history to cross $2 billion mark. It also ranks as the highest grossing film of 2025, highest grossing film of all time, animated film with the most tickets sold. கொய்யால எவ்வளோ பெரிய ரெக்கார்டு வச்சுருக்கான். இந்தியாவில் இவர் யாருன்னு யாருக்குமே தெரிலங்க. சார் பிளாட் விட்டுருங்க. பிளாட் நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Voice artist production. Before the release of Naza 2, the director Josie said the production team intended to develop a sequel if the film performed well at the box office. Naza was commercially successful and 5 days after it was released, the production team stated that the sequel was in development. Sequel was named Naza the Demon Child Churns the Sea, or NASA 2 in English. For this movie, the total cost of production reached 600 million yuan, breaking the 200 million yuan record of Deep Sea 2023 to become the China's most expensive animated film. Wow! Deep Sea இன்னொரு படம் வர செலவு பண்ணி எடுத்துருக்கேன். நீ அதை வர போய் பார்க்கணுமா நானே? The film was also supported by Sichuan province funds for major cultural projects, which have annual budget of 300 million yuan. என்னடா கவர்மெண்ட்லாம் செலவு பண்ணுதாடா பணம். நம்ம ஊர் தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் இங்கே செலவே பண்ண மாட்டேங்குதாடா. ஏதாவது கருத்து ஊசி போட்டால் மட்டும்தான் நாங்கள் படத்தை விடுவோம். தமிழ்நாடு கல்ச்சர் ப்ரொமோட் கல்ச்சர்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ராவின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படம் இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான். கண்டிப்பாக அந்த அதுக்கும் ஸ்டேட் ஆஃப் ரெவன்யூ தானே. கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரெவன்யூ இருக்கணும்ல. டாஸ்மாக்கும் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்க மாதிரி ஏன் ஃபிலிம் ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஸ்டேட் எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸ்டேட் கேன் ஃபைனான்ஸ் ஃபிலிம்ஸு, ஸ்டேட் கேன் முதல்ல அங்கீகரிக்கலாம். அது ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக அங்கீகரிக்கலாம். லோன் வாங்க அலோவ் பண்ணலாம். இட்ஸ் அ ஹைலி லுக்ரேட்டிவ் பிஸ்னஸ் தான். அவ்வளோ பணம் பொருள் இது. இந்த ஃபிலிம் வாஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் பை சிச்சுவான் ப்ராவின்ஸ் ஃபண்ட் ஃபார் மேஜர் கல்ச்சுரல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் 300 million yuan. NASA 2 each took 5 years to produce. என்னங்க சொல்கிறீங்க? Each took 5 years to produce. More than 4,000 people across 130 animation companies participated in the creation of the film. More than double the 160,000 people in the first film. 1600 பேர் படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. 4000 படமா? Producer Lizuan said that the number of characters in this film is 3 times the number of previous films, which had more than 1,200 shots, while the sequel had more than 2,400 shots, including more than 1,100 special effects shots. A documentary, No Innovation Without Destruction, was released online on 10th February 2025, which describes the process of making NASA 2. Character design. Characters in the film has been upgraded from the original designs. For the human characters, a layer of white fur was added to the face. Okay, difference in the original novel. கதையே வேணாம். Film's music completes orchestra style scoring recorded at the Synchron stage Vienna in the Vienna with the traditional folk music from the various regions in China. The cue from the Tianyun Ding slowly sinking in Mongol Tuan throat singing. The final battle combines Swana. அந்த அந்த எஃபெக்டும் சூப்பராக இருக்குது படத்தில், போய் பாருங்கள். Orchestral instrument. In addition, in order to express different scenes and characters, the film also uses pipa, schwa flute, Tianjin four-talk, tunes, thumb piano. The opening passage adopts the grand song of Dong ethnic group, which was inscribed on the UNESCO Intangible Cultural Heritage since 2009. It is performed by essential Yun change, which consists of 10 Dong women from the Jiandong Jun Gunji. என்னென்னமோ பேர்லாம் இருக்குது. மார்க்கெட்டிங், ரிலீஸு,
and 10th December 2024, the film was officially announced. It was released in mainland China on 29th. அனௌன்ஸ் பண்ணது 10th December 2024. ஒரு வருஷம் ப்ளஸ் ஒரு மந்த் 29 January 2025 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த சைனீஸ் நியூ இயர் இன் 2D 3D IMAX 4DX சினிட்டியா. இதெல்லாம் என்னடா ஃபார்மேட்டு? சினிட்டி, CGS, டால்பி சினிமா அண்ட் அதர் ஃபார்மேட்ஸ். The film was released in Australia, New Zealand and other countries on 13th February. நான் சொன்னாலே அடுத்த ரைஸ் எப்பன்னு தெரியலன்னு. ஸோ அவன் 29 January ரிலீஸ் பண்ணிட்டான். அடுத்த ஒரு ரஃப்லி ஒரு 15 நாள் 14 days கழிச்சு 15 days to be exact என்ன பண்ணுறான், US ஆன் லிமிட்டட் ரிலீஸ் தான் யூஎஸ்லேயே, கனடா ஆன் 14th அண்ட் ஹாங்காங். என்னது ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்ட் இன் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் ஆன் 13th அண்ட் யூஎஸ்ல லிமிட்டட் ரிலீஸ் தான், கனடா 14th அண்ட் இன் ஹாங்காங் அண்ட் மக்காவ் ஐலண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஓகே, in 22nd February in Southeast Asia the film released on the dates ranging from 6th March Singapore, Indonesia. சிங்கப்பூர்லாம் நல்ல கலெக்ஷன் அங்கே பண்ணுவாங்க. The film releases dates ranging from 6th March in Singapore to 21st March in Indonesia, with Encore Films handling the distribution in Singapore and co-distributed with the Warner Bros. Pictures the rest of the world, Southeast Asia. அதனால தான் வார்னர் ப்ரோஸும் என்கோர் ஃபிலிம்ஸும் சேர்ந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. வார்னர் ப்ரோஸ் தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், சவுத் ஈஸ்ட் ஏஷியா. த ஃபிலிம்ஸ் ஓப்பனிங் டேட் இன் த UK and Ireland 21st March, following the previews on the 14th March by Trinity Cine Asia. Additional European markets including France, Germany, Spain, Italy, Benelux and Scandinavian territories are set to follow soon afterwards. And opening date for Japan is scheduled on 4th April. இந்தியா 24th April, 25th April, 4th April ஜப்பானில் ரிலீஸ் ஆயிருக்கு. என்கோர் ஃபிலிம்ஸ் அண்ட் வார்னர் ப்ரோஸ் இந்தியா, என்கோர் ஃபிலிம்ஸ் அண்ட் வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி இந்தியா அனௌன்ஸ் இந்தியன் தியேட்டர் ரிலீஸ் ஆன் 25th April. நம்ம எவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உலகத்தில் நம்ம மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம், US, கனடா, யூரோப்புன்னு சொல்லப்படுற ரீஜியனு, சைனா அவன் ஆல்ரெடி ஹோம்லேண்டு, ஜப்பான், இந்தியா, UK அவன் எல்லா இடத்துக்கும் போயிட்டான். ஃப்ரான்ஸ் போயிட்டான், ஜெர்மனி போயிட்டான், கொரியா போயிட்டான், மெக்சிகோ போயிட்டான், எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக தான் அவன் இந்தியாவுக்கே வரான். இந்தியா மார்க்கெட்டே அவன் மதிக்க கூட இல்லை போல. அவன் நம்ம ஊர் படத்தை போய் பார்க்குறானே, அந்த ஊரை நம்ம படத்துக்கு போகணும் ஒரு போட்டி போட்டு வந்து விற்கிறானா பாருங்க. Reception box office in 3 days after its release in China, the film box office reached 1.1 billion won, which became the first movie to reach 1 billion won. That is 1 billion won. அது $137 million தான் US box officeல. At the box office during the Chinese New Year, on the 4th day of release, the box office exceeded 2 billion won. 3 நாள்லயே 1 billion எப்படிரா? 3 நாள்லயே 1 billion, 4th day 2 billion எப்படிரா? On the 5th day of release, it exceeded 3 billion won. It exceeded 4 billion won only on the 6th day of release, breaking the record for the fastest to reach 4 billion won set by Detective China 3 in 2021. It took 9 days and 9 hours. The box office estimated 5 billion, that is $684 billion US dollars on 8th day of release, breaking the record of 5 billion set by the Battle at the Lake Shangjing. The box office champion in the mainland China in 2021, it took 19 days and 9 hours and surpassed the total box office of the first Nisa film, becoming the highest grossing animated film in the mainland China. The Nisa film series also became the second film series to exceed 10 billion yuan, that is 10 billion won தான் 1.37 billion US டாலரா. அப்போ அவனுக்கு 1 பில்லியன்ங்கிறது கிட்டத்தட்ட ஃப்ராக்ஷன் தான், 137 million தான். அப்போ 10 பில்லியன் வான் போனாதான் அவனுக்கு வந்து US டாலர் மதிப்பில் 1 பில்லியன் US டாலர்ஸ் ரேஞ்சுக்கு வரும். அவன் அதுதான் போயிருக்கான். வித் ஜஸ்ட் 2 movies அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் எக்ஸிடட் 6 billion on the 9th day. As on 8th February 2025, the box office exceeded 7.2 billion won, ranking the first in the Chinese New Year period, surpassing Wolf Warrior 2. The Battle at Lake Changjing 2021 to become the highest grossing Chinese film of all time. On 8th February, the box office 7 billion pochi, become 7th billion, first non-Hollywood film to do so. It also surpassed single territory box office record of $939 million set by Star Wars The Force Awakens. Long day to its release, it became the highest grossing animated film, surpassing the lifetime total of the Inside Out 2. 11 நாள்ல அவன் Inside Out 2 தூக்கி சாப்பிட்டான். In less than 3 weeks of the release, it marks the first time a non-American, non-English animated film achieved this milestone, as well as the second non-Disney animated film to be labeled as such as Shrek 2, which also was the highest grossing film of its receptive year.
NASA 2 surpassed the $2 billion mark on 9th February. 9th February கரெக்ட் தான், 9th March, சாரி, ஏதோ தப்பாக படிச்சேன் நினச்சிட்டு என் மைண்டு சொல்லிச்சு, கிளிக் ஆகுது நான். ஆன் February 9th 9th March. ஐயோ 9th Marchனா இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அவன் ரிலீஸ் எங்க 13ல் தான் அவன் இங்கேயே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்போ 9th Marchனா அவன் எங்கே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லா கண்ட்ரிஸையும் விற்றுட்டு யூஎஸ் பண்ணிவிட்டு கனடா முடிச்சுட்டு ஹாங்காங் முடிச்சுட்டு ஹாங்காங் அண்ட் மக்கா தான் 22nd February அதையும் முடிச்சுட்டு 6th March அப்போ அவன் சிங்கப்பூரும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கான். சவுத் ஈஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்திருக்கு போல் 9th. ஓகே, becoming the first animated and non-American film to do have done so on the 7th overall. As its premiere in Los Angeles on 12th February, Grameen Chinese theater sold out of tickets immediately upon release. The film grossed 7.2 million on its opening weekend in the United States compared to its predecessor 1.2 million weekend there. Critical response of course பாசிட்டிவாக தான் இருக்குது. அதை பற்றி தான் பேசுவேன் நான். வெஸ்டர்ன் ரிசப்ஷன் எப்படி இருக்குது? ஆன் ரிவ்யூ அக்ரிகேட்டர் வெப்சைட்டு Rotten Tomatoes 95% good one, reviews are positive with an average rating of 7.3. On Metacritic, the film has weighed average score of 63 of 100, generally favorable reviews. நான் இவ்வளோ கொடுக்க மாட்டேன், என்னோட ரேட்டிங் தமிழில் போட்டுறேன், அப்டேட் பண்ணிடுறேன் தமிழில். பட் ஆனால் குட் தான். இம்பேக்ட் மர்ச்சன்டைஸ் இதெல்லாம் விடுங்க. ஸோ பேசிக்கலி இதுதான் NASA 2. இந்த படம் இந்தியன் மார்க்கெட்டில் அவன் யாருன்னே தெரியல. எத்தனை தடவை சொன்னால் ஸ்ட்ரெஸ் ஆனது பற்றியது இவன் யாருன்னு யாருக்குமே தெரிலங்க. எப்படிங்க? இந்த ஸ்ட்ரீமை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு சந்திக்கிறேன். உங்களுக்கு நான் பண்ணுறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் செஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் இட், as simple as that. உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். Bye bye, see you all. Peace out.